எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மே 18 நம்முடைய இலங்கை தமிழர்கள் பட்ட வேதனை. இன்னைய நாள் இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா இறந்து மடிஞ்சிருக்காங்க. இந்த தருணத்துல நான் என்ன நினைச்சு அவமானப்படுறேங்க. என்ன நினைச்சு நான் அசிங்கப்படுற. சத்தியமா இன்னைக்கு நான் அவமானத்தோட நான் தலை குனிறேங்க. சத்தியமா என்ன நினைக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. என்னன்னே தெரியாதுங்க. எனக்கு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இதெல்லாம் 29 வருஷமா என்னடி இதெல்லாம் தெரிஞ்சுக்காத நீ இருந்திருக்கேன்னு என்ன நினைச்சு நான் சத்தியமா அசிங்கப்படுறேன். நீ இப்படி பிறந்ததே வேஸ்டடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ் மக்கள் ஐயோ எங்க நைட்ல இருந்து எனக்கு சத்தியமா எனக்கு தூக்கமே வரலங்க. தூக்கமே வரல. இப்போ மணி என்ன ஆகுது? 2:40 ஆகுது. நான் சத்தியமா இன்னும் சாப்பிடலங்க. எனக்கு சாப்பாடு இறங்கல. இப்படியெல்லாம் ஒரு மனுஷங்க கொடுமையை அனுபவிக்க முடியுமா? எனக்கு சத்தியமா தெரியலங்க. நான் அவமானப்படுறேன் என்ன நினைச்சு. நான் வீடியோ பார்த்தேன். அந்த மக்கள் நம்ம மக்களுங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நம்ம இங்க எல்லாம் ஒண்ணுமா இருக்கோம் தமிழ்நாட்டுல. அவங்க நம்மள தள்ளி கொஞ்சம் இருக்காங்க. நம்ம தமிழர்கள் அவங்க அங்க எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கங்க. ரத்தம் சிந்தி. எனக்கு தலைவலினாலும் தலைவலிங்க. நான் நிறைய வீடியோ பார்த்தேன். நான் நிறைய வீடியோ பார்த்துட்டே வரும்போது ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதை நினைச்சு ரொம்ப அந்த மக்கள் நம்ம ஒருத்தவங்க நம்ம வீட்டுல தவறிட்டாலே நம்மளால தாங்கவே முடியல. ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி அந்த குழந்தைங்களாம் செத்து இருக்குங்க. அந்த மக்கள் துடிச்சு உயிர் இந்த பசியாலையும் உயிராலையும் ஐயோ ரொம்ப பெரிய கொடுமை. அதுல நான் நைட்டு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அந்த கர்ப்பமா இருக்காங்க எல்லாருமே. கர்ப்பிணி பெண்களோட வயிற்று அப்படியே கிழிச்சு ஒரு உயிரோட இருக்கவங்கள வயிற்று இப்படி கிழிச்சு குழந்தைய தூக்கி எத்தனையோ பெண்களோட குழந்தைய தூக்கி அப்படி கீழே போட்டாங்களாம். அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உண்மையாலுமே அவமானப்படுறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காத ஒரு பாவியா இருந்திருக்கேன் பாருங்க. நான் அதுல இந்த குழந்தைங்க பச்சை குழந்தைங்களாம் துடிக்குதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த குழந்தைங்கெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு வேதனையை சந்திச்சிருக்காங்களே அப்படின்னு. அப்படி ஒரு துன்பப்பட்டு அவங்க இறந்திருக்காங்க. அந்த சாவ நேர்ல நம்ம ஒருத்தவங்க இறந்ததுக்கே அங்க நெஞ்சு வெடிக்குங்க. சத்தியம் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு. அது வயசானவங்க செத்துட்டாலுமே நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இறந்துட்டா தாங்க. அந்த மக்கள் கொத்து கொத்தா உயிரை விட்டுருக்காங்க பாருங்க. எனக்கு உண்மையே தெரியாது. என்னுடைய கணவர் இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேங்க. வயசு பொண்ணா இருக்கும் போதும் எங்க அப்பா அம்மா வெளியில, நான் கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கே நான் வயசு பிள்ளையில போனதில்லை. எங்க அப்பா அம்மா கூட தான் போயிருக்கேன். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய கணவர் எல்லாமே என் கணவர் தான் பாத்துக்குவாங்களே. நான் எங்கேயுமே போனதில்லை. எனக்கு சரிகமப்பா தான் பவித்ரா, இதாண்டி சென்னை, இதுதான் கடலூர், இதுதான் சிதம்பரம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் என்ன இத சுத்தி காட்டினதே எனக்கு சரிகமப்பா தாங்க. இதாண்டி வெளி உலகம் அப்படின்னு எனக்கு காமிச்சதே சரிகமப்பா தாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னுடைய கணவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ அது கேட்கணும். எனக்கு நான் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு என்னமோன்னு சொல்றாங்க, என்னமோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்ப நான் கருதவே இல்லை. அவங்க சொல்லும் போதெல்லாம் என்னன்னு அப்படி தெரியல, ஏதோ அப்படின்ட்டு விட்டுட்டேங்க நான். ஆனா என் கணவருக்கு ஒரே ஒரு இலங்கை தமிழர்கள்ட்ட ஃப்ரெண்டு வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. நான் படிச்சது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சிதம்பரத்துல. அங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் படிப்பாங்க. அப்போ எங்க வீட்டுக்காரர் கேட்பாங்க, பவித்ரா அங்க ஏதாவது இலங்கையில ஸ்ரீலங்கால இருந்து யாராவது படிக்கிறாங்களான்னு. ஐயோ இல்லையே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு யாரா ஒருத்தவங்களையாவது ஃப்ரெண்டு வச்சுக்கணும்னு ஆசை. அது அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியும்,
எங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் தெரியும். அவங்க அவ்வளோ நேசிப்பாங்க இலங்கை. அது பேசுறாங்க பாருங்க, அது சூப்பரா பேசுவாங்க. என்னுடைய வீட்டுக்காரும் வந்து சூப்பரா வந்து தமிழ் லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த இலங்கை தமிழ்ல எப்படி பேசுறாங்களோ அப்படி. நான் சரிகமபால இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்ச பிறகு வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து இலங்கை தமிழர், நம்ம தமிழர்கள்லாம் வந்து என்னை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. அப்போ வந்து ஷோலாம் முடிஞ்ச பிறகு நான் நினைச்சேன், நக்ஷத்ராப்பா நீ வந்து ஒருத்தவங்க வந்து இலங்கையில இருந்து நான் பேசணும், நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு இலங்கை மக்கள், தமிழ் மக்கள், சரிகமா பார்க்குற அத்தனை மக்களும் என் கணவருக்காக கண்ணீர் சிந்திருக்காங்க. நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னா அவங்களோட பாசத்தை பார்க்கணுமேங்க. அப்படியே ஆற தழுவி எப்ப என்ன சொல்றது, நம்மள பார்க்கும் போதே நம்மளை கட்டி பிடிச்சிருவாங்கங்க. அப்படி ஒரு உயிரை விடுவாங்க. கொஞ்ச நாள் தான் அந்த டிவியில தெரியும். எத்தனை பேர் பெரிய பெரிய நடிகர்களை என்னென்னமோ நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா ஒரு கொஞ்ச நாள் வந்தோம், நம்மளையே அப்படி தூக்கி பிடிப்பாங்கங்க. பாசத்துல அடிச்சுக்க முடியாதுங்க அவங்கள. நான் நினைச்சேன் அவங்க ஏன் இவ்வளவு பாசமா இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த சந்திச்சுட்டு வந்திருக்காங்கங்க. அப்ப நினைச்சிட்டாங்க, என்ன காசு பணம், என்ன ஒரு என்ன இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு எல்லாரும் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி பெரிய பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப அவமானப்படுறேன். இப்படி ஒரு பாவியா இருந்திருக்கேன் நான். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்காது. இப்போ வந்து எனக்கு என்ன வேதனைனா, இதை ஏன் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கிட்டோம், இதை உள்ள போய் நம்ம ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டோம், அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு சுத்தமா எனக்கு தாங்கிக்க முடியலைங்க. நிறைய இலங்கை தமிழர்கள் பேசுறாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் கால் பண்றேன் நைட்டெல்லாம், நீங்க என்ன இப்படியெல்லாம் நடந்திருக்கு, நீங்க அப்ப எங்க இருந்தீங்க, நீங்க எங்க இருந்தீங்க, நைட்டு நிறைய பேருக்கு நான் கால் பண்ணி கேட்குறேன். அப்போ என்னதான் ஆச்சு, அப்போ எப்படி வந்தீங்க நீங்க. அவங்க ஒரு கதை சொல்றாங்க பாருங்க. கரண்ட் கம்பி போட்டுட்டாங்களாம், மண்ணை தோண்டியே வந்து அவங்க அந்தாண்ட இடத்துக்கு. ஐயோ, ரொம்ப கொடுமையான விஷயத்த சொல்றாங்கங்க. ஒரே ஒரு உயிர், நம்ம உயிர், அந்த உயிரை காப்பாத்த அந்த மக்கள் வந்து நம்ம மக்கள்ங்க போராடி இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அவமானப்படுறேன். இன்னைக்கு வந்து மதித்த அத்தனை உள்ளங்களுக்கு, அத்தனை உயிருக்கு வந்து நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப வந்து கொடுமையா சந்திச்சிருக்காங்க அவங்க. கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா. ஐயோ, அந்த குழந்தைங்க அந்த கதையெல்லாம் கேட்டாலே எனக்கு வேதனையா இருக்கு. நிறைய பேர் நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலங்க. நான் என்ன கிராமத்துல இருக்கேன், எங்க வீட்டுல இருக்கேன். நான் வெளியில வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது கேட்குறேன், நிறைய பேருக்கு தெரியலங்க. அப்படியே ஆமாம்மா அங்கே ஏதோ கொலைன அப்படி அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா அதெல்லாம் தெரியல. நான் சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு தான் ஒவ்வொன்றா வீடியோ, இது என்னவா இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாரும் இப்போ தானே பேசுகிறாங்க. எல்லாரும் பேசும்போது நமக்கு இவ்வளோ பேரே தெரியுமாச்சு. அப்போ அங்கே அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு நம்ம அதை பார்க்க போனால் செத்துட்டேங்க. நான் சத்தியமாக செத்துட்டேன். நான் அசிங்கப்படுறேன், உண்மையாலுமே அசிங்கப்படுறேன். நான் ஒரு தமிழ்ச்சியாக இருக்கிறத நினச்சி அசிங்கப்படுறேங்க. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்துக்கிட்டு நம்ம தமிழர்களுக்கு நடந்த கொடுமையே எனக்கு தெரியாத நம்ம இருந்திருக்க மேடா அப்படின்னு நினைச்சு. இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. எல்லாரும் மனசை வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பரிதவிச்சு இன்னைக்கு அத்தனை பேரும் வந்து கவலையோட இருப்பாங்க, கண்ணீரோட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல மன தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து இன்னைக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுதாங்க ஷேர் பண்ணேன். எல்லாருக்கும் நன்றி. பார்த்து எல்லாரும் கவனமா பத்திரமா இருங்க.